என் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு சிக்கலுக்குள்ள இன்னும் சிக்கலை ஆட் பண்றாங்களா? இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த சிக்கலையும் அந்த சிக்கலையும் ரெண்டு சிக்கலையும் சேர்த்து அறுத்து போட உன் விசுவாசத்தை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று புரிந்துக்கோ. This is for the ones who know who their God is. தாமே ஆண்டவரே, நீர் வெளிப்படுகிற தேவனாயிருக்கிறீர். Thank you Lord, thank you Lord, thank you for the beautiful time you gave us to worship you. ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவன் கொடுத்ததினாலே நாங்கள் உம்மை துதிக்க முடிந்தது. ஆண்டவரே, எங்களுக்கு பலன் கொடுத்ததினாலே நாங்கள் உம்மை துதிக்க முடிந்தது சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததினாலே இந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்த ஆண்டவரே நாங்கள் இங்கே கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்க அல்ல ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்க்க வந்தோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சிந்தனைகள் பல இடங்களிலே ஆண்டவரே சிதறடிக்கப்பட்டுகிறதை நாங்கள் காண்கிறோம். ஆனாலும் ஒரு விசை இப்பொழுதும் கூட கர்த்தாவே பிசாசு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களிலிருந்து திருடாதபடிக்கு, ஆராதனையை திருடாதபடிக்கு, ஆராதனை நேரத்தில் பல சிந்தனைகளை எங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால எல்லா பாதாளத்தின் சங்கிலிகளை முறியடிக்கிறோம். We break every chains of the hell in Jesus name. Let every chains of the hell be broken in Jesus name from off of your people right now Lord. In Jesus name we ask. Amen. எல்லா பாதாளத்தின் சங்கிலிகள் முறிந்து விடுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உம்முடைய ஆராதனைக்கு தடையா இருக்கிற எல்லா பாதாளத்தின் கிரியைகள் அப்புறப்பட்டு போகட்டும். Thank you Lord, thank you Lord. Amen. How many of us say ஆராதனை நேரம் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ள நேரம்? When we worship God, the Holy Spirit God through us is exalted. So don't miss out on worship. If you come after worship, I don't have anything to say. அதை எவ்வளோ வர்ஷிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் வார்த்தைக்கு கொடுக்கணும். And I request everybody to be seated and listen to the word of God. It's a serious time. அங்கேயும் இங்குமாய் போய் கொண்டிருக்கக்கூடாது. வார்த்தை நேரம் ஒருத்தர் கூட எழுந்து வெளியில் போகக்கூடாது. Is everybody getting? வார்த்தை நேரத்தில் நம்ம எழுந்து போகக்கூடாது. ஒரு டிசிப்ளின். As God's children we have a discipline. நமக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் பேசிக்கொண்டே இருக்கிறார், நம்ம எழுந்து போயிடுவோமா? ஏன்? நம்ம மேனேஜர், நம்ம ஆஃபீஸ் மேனேஜர் பேசிகிட்டே இருக்கிறாரு, டக்குன்னு எழுந்து போயிடுவீங்களா? போக மாட்டோம். ஏன்னா அந்த மனுஷனுக்கு, அந்த அத்தாரிட்டிக்கு நம்ம கொடுக்குற we give respect to the authority. And if you think Jesus is the most high authority in your life, give him that authority. அவருக்குரியதை அவருக்கு கொடுக்க மறந்து போகக்கூடாது. அவருக்குரிய கனம் அவருக்கு செலுத்தியாக வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். Let's be seated with a mind seeking God alone. Amen. I'll need a louder amen. Amen gives me an affirmation. நீங்க ஆமென் சொல்லும்போது நீங்க என்ன சொல்றீங்க? Yes, you are right ன்னு சொல்றீங்க. Okay? Yes. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஐ நோ டுடே இஸ் அ பாம் சண்டே. என்னை பொறுத்த வரைக்கும் ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் புதிய செய்திகளை நமக்கென்று வைத்திருக்கிறார். நமக்கு இந்த வாரத்துக்குரிய பலனை கொடுக்கிறத விட வார்த்தையினால தான். We get and we draw our strength from the word of God alone. As this இந்த ஷார்ட்ஸ் போய்கொண்டிருக்கிற பல இடங்களிலிருந்து I am getting lot of feedback. ஒரு காரியத்தை ஃபீட்பேக்காக சொல்ல வேண்டும் என்றால், how many of you are watching? நம்ம சபையை சார்ந்தவங்க. How many of you are sharing? If you are, how many of you are sharing? I see few hands. I see very few hands. Do it. யாருக்கோ ஒருத்தருக்கு பயன்பட்டால் அது உன்னுடைய கணக்கில் கர்த்தர் நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருப்பார். I am seeing some of you are sharing. Continue to do that. I am not saying நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் போடுறதெல்லாம் போடுங்க, பட் இதையும் ஒரு மூலையில் போட்டு வைங்க.
ஐயோ எங்கள் ஸ்டேட்டஸில் நாங்கள் எதுவும் போடக்கூடாதா, எங்கள் ஸ்டேட்டஸ்ன்னு எங்களுக்கு இல்லையா, எங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாம் இதுதான் போடணுமா? நான் அப்படி சொல்ல வரல. உங்கள் ஸ்டேட்டஸில் எல்லாம் போடுங்க. include some things that comes out from the church you belong to, from where the Lord has spoken to you. Let it go out, let it reach people. நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க போகிற இடத்துல யாரும் அவங்கள நான் பார்த்ததும் இல்லை, அவங்க யாருன்னு எனக்கு அறிமுகம் கூட இல்லை. அவங்க மொபைல்லேருந்து சொல்கிறாங்க, இவங்க வந்து ரெகுலராக உங்கள் வீடியோஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க, நான் நினச்சேன் அவங்க உங்கள் சர்ச்சுக்கு வராங்க. நான் சொன்னேன், எங்கள் சர்ச்சுக்கு வர்றவங்கள விட வெளியில் இருக்கிறவங்க ஏன்னா எங்கள் சர்ச்சில் கேட்டுடுறாங்க இல்லையா. ஸோ ஐ have become very common to them. But when they hear it from outside, it's very nice for them. Anyway, do it as much as possible. அது ஒரு ஊழியமாக நினைத்து செய்யுங்க. தயவு செய்து நினைத்து கொள்ளாதீங்க, ஒரு மனுஷனை நம்ம என்ன பண்ணல, ப்ரொஜெக்ட் பண்ணல, ஆண்டோட வார்த்தையை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். நிச்சயமாகவே அந்த வார்த்தை என்னையும் எத்தனையோ முறை பலப்படுத்தியிருக்கிறது. ஸ்பெஷலி திஸ் வீக் எனக்கு வந்த ஒவ்வொரு ஷார்ட்லேயும் கர்த்தர் என்னோடு பேசினார். எவ்ரி ஷார்ட் காட் ஸ்போக் டு மீ. ஸ்பெஷலி சம் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ வாஸ் கன்ஃபியூஸ்டு. நான் இங்கே பேசும்போது எனக்கு அது இட் இஸ் நாட் மினிஸ்டரிங் டு மீ. பட் வென் ஐ கோ பேக், இந்த கச்சுவிங் அனிமல் தெரியுமா, ஆல்வேஸ் நான் சொல்வேன், இந்த மாடு என்ன பண்ணும், அசை போடும். அது அப்போ எல்லாம் என்ன பண்ணும், வாங்கிக்கொள்ளும். எவ்ரி திங் இட் வில் ரிசீவ். நம்ம சபையில் வரும்போது அதை என்ன பண்ணுறோம், வாங்கிக்கொள்கிறோம். ஆனால் போய் அது என்ன பண்ணுறோம், வி கச்சு இட். அந்த வார்த்தையை உடைச்சி ஆவியானவர் இன்னும் அதுக்குள்ளே நமக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆக்கி நம்ம தேவைக்கு ஏற்ப அதை கொடுக்கும் பொழுது இட் பிகம்ஸ் ஈவன் மோர் பெட்டர் அண்ட் ஸ்பெஷல். ஆமென். That's what happened to me last week. The entire last week I was broken. I had lot of battles. But in the battle மத்தியில் உங்களுக்கு பேட்டலா அப்படி பார்த்தா அவங்களுக்கு தெரியல, நீங்கள் தான் எல்லார்கிட்டையும் சண்டை போடுறவங்க மாதிரி தெரியுது. அப்படியா? நோ, lot of battles I encounter. அப்போ அந்த பேட்டில்ஸ் மத்தியில் கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாய் பேசினதை எனக்கு மிகவும் பிகாஸ் ப்ராஃபிட்டிக்கல் வேர்ட் எங்கே இருக்குதோ அங்கே நிச்சயமாக ஆவியானவர் செயல்படுகிறார் என்று அர்த்தம். ஆவியானவர் செயல்படுகிறார் என்றால் அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வெளிப்படும். ஆமென். How many of you testify? வார்த்தையினாலே கர்த்தர் என்னை தேற்றிருக்கிறார், வார்த்தையினாலே என்னை பலப்படுத்தி இருக்கிறார், வார்த்தை என்னை கட்டி இருக்கிறது, வார்த்தையினாலே நான் பிழைக்கிறேன். ஹல்லேலூயா. பிழைக்கிறேன், என் விசுவாசம் இன்னும் குன்றி போகாமல் இருக்கிறது என்றால் வார்த்தையினாலே மட்டும்தான். இட்ஸ் த வேர்ட் அண்ட் வேர்ட் அலோன். இட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட். இல்லைன்றால் காண்டுடைய யோசித்து பார்ப்பேன், அன்று உடைய சபைக்கு வராமல் போயிருப்பேன் ஆனால், உம்மை நான் தேடாமல் போயிருப்பேன் ஆனால், வாட் வுட் ஹவ் ஹேப்பன் டு மீ? உடைய வார்த்தை இல்லாமல் நான் மரித்தே போயிருப்பேன் ஆண்டவரே, நான் மரித்தே போயிருப்பேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே உடைய வார்த்தை கொண்டு என்னை தேற்றுகிறீரே, உடைய வார்த்தை கொண்டு என்னை பலப்படுத்துகிறீரே. மனுஷர்களுடைய வார்த்தையில் ஆண்டவரே நான் சோர்ந்து போகும்போது உம்முடைய வார்த்தை என்னை தேற்றுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஆமென். திருப்பிக் கொள்ளலாம். எஸ், வாசிங்கம்மா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய். இது ஆராதிக்கிறவர்களுக்குரிய சத்தியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது ஆராதிக்கிறவர்களுக்குரிய சத்தியம். This is for the ones who worship him. This is for the ones who have dedicated his life to him. This is for the ones who know who their God is. This is for some special people. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are special. மனதார சொல்லுங்க, இன்னைக்கு மனதார சொல்லுங்க, ஒருத்தர் பார்த்து சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் கணவன் மனைவியா வந்திருப்பவங்க பார்த்து சொல்லுங்க, you are special. உண்மையிலேயே அவங்க வாழ்க்கைக்கு நீங்க ஸ்பெஷலுங்க. ஆமென். பார்த்து சொல்லுங்க. சகோதரியாய், சகோதரனாய், தேவ சபையாய், தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நம்மளை அமர வைத்திருக்கிறார் என்று சொன்னால் we'll say you are special. You are special. Amen. Hallelujah. We should not forget. நமக்கு பாடுகள் வரும்போது வாட் யூ நோ, இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு காரியத்தை மறக்கவில்லை. என்ன மறக்க? நாங்கள் பாபிலோன்ல தான் இருக்கிறோம், நாங்கள் இந்த ராஜாவின் கீழே தான் இருக்கிறோம், இந்த ராஜா தான் எங்களுக்கு அதிகாரி. எல்லாம் எங்களுக்கு சூழ்நிலைகள் வேறுபட்டதா இருக்கிறது. See, one thing you should understand about them.
அவங்களுக்கு அவங்க தேசத்தில் அவங்க இல்லை. உங்களுக்கு தெரியணும், தேசத்தில் இல்லைன்னா நீங்கள் நினைக்கிறீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டால் நல்லா இருக்கும். நம்ம தேசத்தில் விட்டு வேறு எங்கே போனாலும் சில காரியங்கள் நமக்கு இல்லை தான், சில உறவுகள் இல்லை தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, உண்மையாக சொல்கிறேன், சில உறவுகள் இல்லை தான். சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர்கள் அங்கலாய்க்கிறதை பார்க்க முடிகிறது. அங்கே யூ ஆர் அன் ஆல்வேஸ் அன் அவுட் சைடர். யூ வில் நெவர் பி ட்ரீட்டட் அஸ் அன் யூ வில் நெவர். ஏன்னா வேறு தேசம் என்னும்போது வேற தான். இவர்கள் இருந்தது பிடிப்பட்ட ஒரு தேசத்தில். தேவர் அவர்கள் என்ன பண்ணி கொண்டு வந்திருந்தார்கள்? தேவர் டேக்கன் as captives. அவர்கள் எப்படி கொண்டு போயிருந்தார்கள்? தாசரனாகி ಅವರನ್ನು கொண்டு ಹೋಯ್ದಿದ್ರು. They were not in their own zone. They were zoned out. என்ன ஆயிருந்தார்கள் உங்களுக்கு தெரியுமா? zone out ஆகிறது என்றால் என்ன? ஆவி ஆத்மா சரீரம் இடம் மாறி போகிறது. எல்லாமே என்ன இருக்கிறது? ஷேக் ஆகி போகிறது. இவர்களுக்கு எல்லாமே ஷேக் தான். துபாய் ஷேக் இல்லை, சும்மா ஷேக், ஷேக் மில்க் ஷேக் கூட இல்லை, ஃபுல் ஷேக். இவர்கள் எல்லாம் மாறி போயிருந்த நிலைமை. அவர்கள் தேசத்தில் இல்லை, அவர்கள் உறவுகள் அங்கே இல்லை, எதுவுமே அவர்களுக்கு சாதகமாக இல்லை. எவ்ரிதிங் வாஸ் அகைன்ஸ்ட் them. They were zoned out. அந்த zone out ஆன நேரங்களிலே அவர்களுக்கு இருந்த வைராக்கியத்தை தான் நீயும் நானும் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, ஐ மைட் ஹவ் பீன் zoned out. நான் சில நேரங்கள் நான் எல்லாம் ஷேக்கான நிலைமையில் இருக்கலாம், எல்லாமே எனக்கு ஜோனில் இல்லை, நான் வேற ஒரு ஜோனில் என்னை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். ಐ ಆಮ್ ನಾಟ್ ಇನ್ ಮೈ, ಇದು ನನ್ನ ವಾಸಸ್ಥಳವಲ್ಲ, ನನ್ನ ಸ್ವಕೀಯ ದೇಶವಲ್ಲ. ಇವರಿಗೆ ಅದು ಸ್ವಕೀಯ ದೇಶವಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಇರುವವರು ಸ್ವಕೀಯ ಭಾಷೆಯವರು ಅಲ್ಲ, ಎಲ್ಲ ವಿರುದ್ಧವಾಗಿದೆ. யோசித்து பாருங்க, இவர்கள் பிடிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் என்ன தெரியுமா? இவருடைய வார்த்தையை பிசாசு மாற்ற முடியவில்லை, இவருடைய விசுவாசத்தை பிசாசு மாற்ற முடியவில்லை. வாசிமா ஒரு முறை மறுபடியும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, அப்படி என்றால் எல்லாம் மாறி போன நிலைமையில அவர்களுடைய ஆவியில இருந்த அனலை ஒருவராலும், ஒரு நிலைமையினாலும், ஒரு மனுஷனாலும் அதை அவிழ்த்து போட முடியவில்லை. இன்றைக்கு நீயும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு சத்தியம் இந்த நாளிலே நீயும் நானும் சொல்ல போறோம். ஆமாண்டவரே, என் கூட இருக்கிறவர்கள் கூட என்னை பேசுகிற நாட்களுக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் நேசிக்கிறவர்கள் என்னை நேசிக்கிறவர்கள் கூட சில நேரங்களில் அவருடைய வார்த்தைகள் வேறுபட்டதாய் காணப்படுகிற நிலைமையிலும் கூட என் விசுவாசத்தை டச் பண்ண முடியாதபடிக்கு நான் காத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே தேவன் உன்னையும் என்னையும் நடத்துவார் என்று சொன்னால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன். இந்த வார்த்தை தான் அவளுடைய வாழ்க்கையின் விடுதலை. சில நேரங்களில் வாட் வி ஸ்பீக் பிரிங்ஸ் டெலிவரன்ஸ். வாட் வி ஸ்பீக், வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங்? பக்கத்தில் பார்த்து கேட்கணும். வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங்? இப்படி அழகாக கேளுங்க. வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங்? வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங்? என்ன பேசிக்கொண்டிருக்கிறீங்க? கடந்த வாரம் நாம் தியானித்தோம் இந்த வார்த்தை தான், இந்த சம்பாஷணை. ஷாத்ராக், மேஷாக்குடைய இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டதின் ஒரு பெரிய ஆழத்தை நாம் பார்த்தோம். இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே வாட் ஹேப்பன்? நீங்கள் கீழே அப்படியே வாசித்து கொண்டு வாங்க, அப்புறம் பிறகு நாம் திருப்பி அங்கே போகலாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. எங்களுக்கு என்ன இல்லை? அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்போ ஒரு பிக் என்ன ஆகுது? ஒரு கான்வர்சேஷன். நீ நேபுகாத்நேசாரோடு பேச வேண்டும் என்றால் முதலாவதாக நீ உன்னுடைய விசுவாசத்தை எடை போட்டு பார்த்துக்கொள்ள வேண்டும். நீ நேபுகாத்நேசாரோடு
இவர்கள் பேசுவதற்கு முன்பாக, அதற்கு ரொம்ப முன்னாடி எல்லாம் மாறிவிட்ட நிலைமையில அவர்கள் ஒன்று நினைத்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு நாள் வருமானால். அவர்களுக்கு ஏற்கனவே ஒன்று தெரியும், நம்ம விசுவாசத்துக்கு போராட்டம் உண்டு என்று தெரியும். இன்னைக்கு நான் சொல்றேன், விசுவாசிக்கிற அனைவர்களுக்கும் நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. All of us have to fight for our faith. We have a battle for our faith. ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಕ್ಕೇನಿದೆ? ಹೋರಾಟ ಇದೆ, ಹೋರಾಟವಿದೆ. So they knew that there was a fight, that they had to fight for their faith. அப்போ இந்த விசுவாசத்துக்குரிய போராட்டத்தை அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்றால், the beauty about them என்னவென்றால், ஆண்டவரே, அவர்கள் அவங்ககிட்ட பேசும்போது தேவனை விட்டு கொடுக்காமல் பேசினார்கள். யாரை விட்டு கொடுக்கல? ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் உனக்கும் எனக்கும் ஆண்டவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில நேரங்களில் எனக்கு சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஏன் அப்படி கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஐ கேன் நாட் ஆன்சர். ஏன் இப்படி நடக்குது? இப்போ இன்னும் நான் தான் ஆண்டவரே நீங்கள் உங்களுக்கு செய்யாதேன்னு தடை பண்ண மாதிரி ஊழியக்காரங்களை அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஏன் ஆகல? அப்படி ஏன் இப்படி ஆகிடக்கூடாது? அப்படி கேட்கும்போது நான் ஒன்று நினைப்பேன், ஆண்டவரே, இவர்களுக்குள்ள ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டில் இருந்த தேவ பிள்ளைகளுக்கு இருந்த விசுவாசத்தை இவர்களுக்குள்ளே போடுங்க ஆண்டவரே என்று ஒரே ஒரு ஜபம் தான் என்னால் அவர்களுக்காக செய்ய முடியும். அந்த ஜபம் வல்லமை உள்ளது என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த ஜபத்தினால் அவர்கள் பிழைப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அந்த ஜபம் அவர்களை தேவனுக்குள்ளே பலப்படுத்தி விடும் என்று நான் அறிந்திருக்கிறேன். Nothing else I can pray. I only pray one prayer. Lord, நீங்க யார் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கப்பா. உம்முடைய அன்பை அவர்கள் ருசிக்கட்டும். இந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவை ஒன்றுதான் ஆண்டவரே, இந்த விசுவாசம் தான் அவர்களை ஜெயிக்க வைக்கும் என்று அறிந்து அவர்களுக்காக ஜெபிப்பதுண்டு. இப்போ இங்கே they were talking. அவர்கள் அந்த ராஜாவிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜாவும் இவர்களை he was surprised. அவன் இவர்களை பிடிக்க வேண்டும் என்றல்ல. இந்த ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவை கொண்டு வந்தது யாரு? இந்த அக்கினிக்கு நேராய் கொண்டு வந்தது யாரு? இவனை பகைத்தவர்கள். they brought them near the fire. இவர்களை பகைத்தவர்கள். இவர்களை எப்படியாகிலும் சிக்க வைக்க வேண்டும். ஆல்ரெடி இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? வேற ஒரு தேசத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, சிக்கி கொண்டவர்களை இன்னும் சிக்கலாக்குவது தான் இந்த உலகம். உங்களுக்கு புரியுதா? ஆல்ரெடி they are in trouble, but people will add to that trouble. அப்போ நான் ஒன்று நினச்சிப்பேன், இது என் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு சிக்கலுக்குள்ள இன்னும் சிக்கலை ஆட் பண்ணுறாங்களா? இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த சிக்கலையும் அந்த சிக்கலையும், ரெண்டு சிக்கலையும் சேர்த்து அறுத்து போட உன் விசுவாசத்தை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று புரிந்துக்கோ. ஹல்லேலூயா. there is a problem. And they are already, அவங்க ஒன்றும் ஹாப்பியாக அங்கே இல்லை. அவர்கள் தேசத்தை என்ன, ஆனால் ஒன்று மாத்திரம் இவங்களுக்குள்ள அந்த அவங்க ஏன் இந்த இடத்துக்கு அவர்களை கொண்டு வந்தார்கள் என்றால், இந்த அக்கினிக்கு நேராக அவர்களை கொண்டு வந்தார்கள் என்றால், இந்த நெபுகாத்நேசருக்கு ஐடியா கொடுத்ததே யாருனாலும் இந்த ஐடியா வந்தது? நெபுகாத்நேசர் சும்மா தான் இருந்தான். அவன் ஒன்றும் இதெல்லாம் செய்யணுன்ட்டு அவனுக்கு எந்த மைண்டும் இல்லை, எந்த விதமான ஆலோசனையும் இல்லை. அவனை வணங்கணும் இல்லை அவனை பெருமைப்படுத்தணும்னு கூட அவன் நினைக்கல. ஆனால் இது யார் நிமித்தமாக வந்தது? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நிமித்தமாக அவர்களை சிக்க வைக்கும்படியாக ஒரு தந்திரத்தை, ஒரு சூழ்ச்சியை என்ன பண்ணார்கள்? அந்த 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 நெபுகாத்நேசாருடைய கோர்ட்டில் இருந்தவங்க, அந்த நண்பர்கள், இல்லை என்றால் அந்த மினிஸ்டர்ஸ், அங்கே இருந்த பெரியவர்கள் என்ன பண்ணார்கள்? அந்த தீர்மானத்தை எடுத்தார்கள். ஐ எம் டெல்லிங் யூ திஸ் மார்னிங், சில பேர் உங்களை அக்கினிக்கு நேராய் கொண்டு போனாலும் ஒன்று மாத்திரம் யோசித்துக் கொள்ளுங்கள், அந்த இடத்திலும் தேவனே நான் உம்மை நோக்கி கொண்டிருப்பேன். அந்த இடத்திலும் கொண்டு போகாமல் இருக்க மாட்டார்கள். கொண்டு போனதினாலே தான் நெபுகாத்நேசாரோட பேச முடிஞ்சது. இல்லை என்றால் இவர்களோடு தான் பேசி கொண்டிருந்திருப்பார்கள். சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மளை வேறு லெவலுக்கு கொண்டு போகணும். வேறு ஊழியத்தின் லெவலில் கூட நான் சொல்கிறேன், ஊழியத்தின் லெவலில் நான் என் பர்சனலாக சொல்கிறேன், ஒரு லெவல் வரும் பொழுது நிறைய ட்விஸ்ட் வரும், நிறைய பாடு வரும், நிறைய பிரச்சனை வரும். ஆனால் நான் அப்போ உணர்வேன், நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகிறோம். உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அக்கினியை சந்திக்கணும். நெபுகாத்நேசாரோட பேச முடியாது, சும்மா அக்கினி கிட்ட வந்தாதான் நெபுகாத்நேசார்கிட்ட பேச முடியும். உன் விசுவாசம் வெளிப்பட வேண்டும் என்றால் sometimes you have to face the fire, you have to face anger, you have to face resentment, you have to face rejection.
எனிபடி ஹியர்? நான் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் உனக்கு நடக்காது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆவியானாலே ஏவப்பட்டு நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து உன் விசுவாசத்தை தேவன் கண்டு கொண்டிருக்கிறார். God is watching your உன்னை இந்த அக்கினிக்கு நேராய் மற்றவர்கள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அவங்க வார்த்தையினாலும் அவங்களுடைய செய்களினாலும் they are just pushing you towards the fire. ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலிருந்து வருகிற அக்கினிக்கு நாங்கள் பயப்படவில்லை, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற அக்கினிக்கு நாங்கள் எப்பொழுதுமே பயந்திருக்கிறோம். உங்கள் பயம் எதுக்கு? உலகத்தில் வர பாடுக்க பயப்படுறீங்களா? பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? இவர்களுக்கு பாருங்க, they pushed them. Who brought them to the fire? These people என்ன பண்ணாங்க? தள்ளி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஆலோசனை கொடுத்தாங்க. அந்த ஆலோசனைப்படி அவனுக்கு அது நல்லா இருந்தது. நேபுகாத்நேசாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்க, ஆலோசனை நல்லா இருந்தது. அவன் மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்திருக்கும், இந்த ஜனமெல்லாம் வந்து என்ன வணங்கினா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்குமா இல்லையா? இந்த ஜனமெல்லாம் வந்து இந்த பொற்சலைக்கு வந்து அப்படியே விழுந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு அவனுக்கும் ஒரு ஆலோசனை இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களும் சொன்னார்கள், அவனும் ஒத்துக்கொண்டான். எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நடக்கும்போது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியாதா? யாருக்கு தெரியும்? ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ நல்லா தெரியும். ஒரு நாள் வரும், நம்மளையும் என்ன பண்ணுவாங்க? கொண்டு போய் நிறுத்துவாங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நம்மளை அக்கினிக்கு நேராக கொண்டு போய் நிறுத்துறது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அக்கினிக்குள் ஒரு தேவனை நமக்கு இருக்கிறார். அக்கினிக்குள் ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அக்கினியை பார்த்து நம்ம பயப்படுவதில்லை. அக்கினிக்குள் வருகிற தேவனை கண்டு நானும் நீயும் ஆராதிக்கிறோம். Hallelujah. He is in the midst of the fire. Our God can come in the midst of the fire. So as they were talking, நேபுகாத்நேசாரோடு அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது, நேபுகாத்நேசாரோடு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்ததே நான் நினைப்பேன் அந்த அக்கினிக்கு தள்ளினார்களே அவர்களாலே தான். இத்தனை நாள் சில பேர் பேச்சு பின்னாடி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நிறைய பேச்சு அவங்களுக்கு என்ன பண்ணி கொண்டிருந்தது? நிறைய வார்த்தைகள் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. என்ன சந்தர்ப்பம் தெரியுமா? அந்த இவர்களை தள்ளினார்கள், அவர்கள் அங்கே தான் இருக்கிறார்கள், அவங்க தூரம் போல. தேர் வாட்சிங். இப்போ என்ன நடக்கும் பார்க்கலாம். எல்லாம் சொல்லிட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம். இப்போ இவர்களுக்கு வரப்போகிற நிலைமை என்னன்னு அங்கே தானே இருப்பாங்க. இவ்வளோ சூழ்ச்சி செஞ்சவங்க தூரமாக இருக்க மாட்டேன். நான் சொல்கிறேன், சூழ்ச்சி செய்கிறவங்க முன்னாடி தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். சூழ்ச்சி செய்கிறவங்கள தூரமாக தள்ளிட மாட்டாருங்க. சூழ்ச்சி செய்கிறவங்க தூரமாக போயிட்டு அது த்ரில்லே இல்லை. சூழ்ச்சி செய்கிறவங்க தூரமாக போயிட்டா த்ரில் இருக்கா? சூழ்ச்சி செய்கிறவங்க என்ன இருக்கணும்? கூட தான் இருக்கணும். இவங்க சூழ்ச்சி செய்தாங்க, கூடயே கவனித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இவர்களில் ஒரு பயமும் இல்லை. They faced Nebuchadnezzar. They faced him. Today, how many of you are saying, I will face you? நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஃபேஸ் பண்ணுவேன். நான் சொல்லுங்க, நான் ஃபேஸ் பண்ணுவேன். இப்படியெல்லாம் வருது. நான் ஃபேஸ் பண்ணுவேன். என்னுடைய பலத்தினால இல்லை, என் விசுவாசத்தினால, என்னுடைய வார்த்தையினால இல்லை, என் தேவனுடைய வார்த்தையினால. இவங்க அகங்காரமாய் பேசலை. You can understand, they were not speaking in pride. அவர்கள் எந்த ஆவிக்குரிய, சில நேரங்கள் ஆவிக்குரிய ப்ரைடு வந்துவிடும். ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் we call that. அப்படிப்பட்ட எந்த ப்ரைடும் அவர்களுக்குள்ளே இல்லை. நிறைய நேரங்களில் we have to be careful. கொஞ்ச நாள் விசுவாசியாக ஊழியக்காரங்களாக இருந்தால் நமக்கு என்ன வந்துடும்? ஒரு ஆவிக்குரிய பெருமை வந்துவிடும். ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய பெருமைனால பேச முடியாது. ஆவிக்குரிய பெருமைனால பேசினால் விழுந்துதான் போவோம். ஆனால் இவர்கள் அப்படி பேசலை. அந்த அந்த சம்பாஷணை மாத்திரம் கவனிங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் இங்கதான் ஒரு காரியம். அவங்களுக்கு தேவர் நாட், அவங்களுக்குமே என்ன இருந்தது? விடுவிக்காமல் போனாலும் ஒரு வேளை தான். ஆனாலும் நேபுகாத்நேசாரே, நாங்கள் என்ன செய்ய முடியாது? அவரை விட்டு கொடுக்க மாட்டோம்.
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, ஆண்டவரே என்ன வந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு சில பேர் அப்படி இருந்தால் போதும், உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே என் ஜீவன் போனாலும் ஐ வில் நெவர் எவர் லார்ட். ஆண்டவரே என்னை சுட்டு போட்டாலும் உம்மை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க உம்மை அவர் உன்னை விட்டு கொடுக்கலையே, நான் உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் உன் வார்த்தையினால விட்டு கொடுக்க மாட்டேன். ನಾನು ಬಿಟ್ಕೊಡಲ್ಲ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನ, ಬಿಟ್ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಅವ್ರನ್ನ ರುಚಿ ನೋಡಿದವರು, ಅವ್ರನ್ನ ಸವಿದವರು, ಅವ್ರನ್ನ ಬಿಟ್ಕೊಡಕ್ಕೇ ಆಗಲ್ಲ. எத்தனையோ முறை வந்ததுங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, நம்மளுடைய பாஸ்டர் கூட இந்த ஆஸ்தி வேணுமா, அப்பா அம்மா வேணுமா, ஆண்டவர் வேணுமா, இது என்ன கேள்வி. அவருக்கு அது ஈஸியாக இருந்தது. ஆண்டவர் தான் வேணும், ஈஸியாக சொல்ல முடிஞ்சது. எனக்கு ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியுதா? ஈஸியாக சொல்லணுங்க. அதெல்லாம் நான் பெருமையாக கூட சொல்கிறதில்ல, அவரும் பெருமையாக சொன்னதும் இல்லை. ஏன்னா அது அதில் பெருமை இல்லை. என்ன தெரியுமா, ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது தான் பெருமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் ஈஸியாக வரணும். ஆண்டவரா மற்ற காரியமா என்று வரும் பொழுது ஆண்டவர் தான் என்று சொல்லுகிறார். அது ஈஸியாய் சொல்லணும், மனசுலேருந்து சொல்லணும், உண்மையாய் சொல்லணும். எத்தனை பேர்னு சொல்லுவோம், உண்மையாய் சொல்லிடுவேன் ஆண்டவரை, உண்மையாய் சொல்லுவேன். நான் எந்த நிலைமையிலும் யாரையும் வைத்து ஒரு இடையில வைத்து என்னை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, எந்த நேரத்தில் கேட்டீங்கன்னா, எந்த சூழ்நிலையில் கேட்டாலும் ஒன்று சொல்லுவேன், இதா அதான் வரும்போது எனக்கு இதுதான். ஹல்லேலூயா, எதுதான் இதுதான். ஆமென். அப்படி சொல்லிவிடு தேவ பிள்ளையே. அப்போ இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்னவாயிற்றாம், விடுவிக்காமற் போனாலும் they were not sure. அதனால அவங்க விசுவாசம் இல்லைன்னு சொல்லலை, அவங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகம் என்று சொல்லுகிறேன். their faith is even more. faith in God, love for God is more. இது லவ். அவங்க தேவனை நேசித்தது என்னவா இருந்தது? their love surpassed everything. அவங்க ஜீவனை பார்க்கலும் தேவனை நேசித்தார்கள். அவங்க சொன்னாங்க, ஒரு வேளை ஆண்டவர் இங்கே இல்லைன்னா அங்கே அப்படின்னு ஒரு வேளை வைத்திருந்தாலும், அவர் எனக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் என் தேவன், அவர் எனக்கு நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் அவர் என் தேவன். ஹல்லேலூயா. அவர் ஏன் ಮಾಡಿದ್ರು, அவரே he knows the best. இன்னைக்கு சொல்லுங்க, he knows the best. சில காரியங்களை ஏன் ஆண்டவர் எடுக்கிறாரு, சில காரியங்கள் ஏன் ஆண்டவர் கொண்டு வர்றாரு, இதெல்லாம் அந்த நேரத்துக்கு நமக்கு புரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன், he knows the best. ஏன் சில காரியங்களை ஆண்டவர் கட் பண்ணிட்டாரு. நான் நினைப்பேன், ஆண்டவரே இது அழகாக நடந்திருக்குமே, அழகாக நடக்க வேண்டிய எவ்வளோ நாள் கர்ப்பவேதனையோடு ஜெபித்த சில காரியங்கள் நடக்கிறது போல இருக்குது, ஆனால் கட் ஆயிடுச்சே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் கட் பண்ணேன்னு நான் கேட்க என்னால் முடியாது ஆண்டவரே, ஆனால் அதில் நன்மை என்று மாத்திரம் நான் அறிகிறேன். ஏன் பேசினார்கள் என்று எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனால் அதில் எனக்கு நன்மை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏன் விட்டு விட்டு போனார்கள் என்று எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். சில பிள்ளைகள் பேசும்போது சொல்வார்கள், இதிலும் ஒரு நன்மையை தேவனிடத்தில் நான் பார்க்கிறேன். I see something good. Can you see something good in the midst of the fire? எனக்கு ஆண்டவர் கேட்குறாரு, இந்த சூழ்நிலையிலும் நான் நன்மையை தேவனிடத்தில் பார்க்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளையை தேவன் காண்பிக்க கேட்குறேன். இந்த நிலைமையிலும் நான் நன்மையை பார்க்கிறேன், இந்த நிலைமையிலும் என் தேவன் என்னை நேசிக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. In the midst of fire is where the test is. இங்கே தாங்க டெஸ்ட் இருக்கு. சரி, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணி இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார். என்ன சொன்னாங்க தெரியுமா? இவ்வளோ நாள் எங்களை கொண்டு வந்த பாரு, அங்கேருந்து கொண்டு வரும் பொழுதே, எங்ககிட்ட பேசும்போதே, என்கிட்ட நீ இந்த மாதிரி வார்த்தைகளை என்னை புண்படுத்தும் பொழுதே உனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், என்ன நடந்தாலும் நாங்கள் எங்கள் தேவனை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே யூ ஷுட் நோன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உனக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நான் உனக்கு அதிகாரி, எனக்கு எல்லாம் அதிகாரம் இருக்குது, நீ என்ன பேசுகிறேன்னா என்னை குறித்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்று பேசுறது. See, this is the kind of conversation God wants you to talk with the enemy. உன் விசுவாசத்துக்கு எனிமியோடு நீ பேச வேண்டிய வார்த்தைகள். That is the way you should speak. There is a way. பாருங்க, ஒரு காரியத்தை திருடமாக சொல்லலாம், ஒரு காரியத்தை லேசாக சொல்லலாம். ஒரு காரியத்தை எப்படி சொல்லலாம்? பட்டுப்படாமல் சொல்லிடுங்க. இன்னைக்கு பட்டுப்படாமல் நான் பேச மாட்டேன்.
ஆண்டவரே விஷயம் வரும்பொழுது நான் பட்டுப்படாமல் பேச மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க இன்னைக்கு? பட்டுப்படாமல் பேசுறதுக்கு பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. பட்டுன்னு பேசுறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. பட்டுப்படாமல் பேசுறதுக்கு there are thousands of people who can talk. வலிக்காமலாம் பேச முடியாதுங்க. சத்தியம் வலிக்காமல் பேசாது, சத்தியம் வலிக்கும். Truth is painful. Truth is always. சத்தியம் என்ன செய்யும்? நம்மள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அது நன்மையாக இருக்கும். ஆமென். அது நன்மையாக இருக்கும். இந்த இவங்க சாத்ராக் மேஷாக் நேகோ பட்டுப்படாமல் பேசுகிறவர்கள் இல்லை. சில நேரங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் பேசலை, நான் வெறும் காதில் தான் கேட்குறேன், நான் சும்மா ஊந்தான் கொட்டுறேன். அது என்னவாய் மாறும்? அது சத்தியத்துக்கு அப்பாற்பட்டது. இவர்கள் அப்படி சத்தியத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ விரும்பலை. They were not. Am I talking too much of Tamil today? Yes, I think. Seeing some people I can understand. They were not. பட்டும் படாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவேன் இங்கிலீஷில்? டச் மீ நாட்டா? ஏதோ புது டிரான்ஸ்லேஷனாக இருக்குது. எனக்கு டிரான்ஸ்லேட்டர்லாம் பேசாமல் போட்டுடலான்னு இருக்கிறேன். பட்டும் படாமல், இதெல்லாம் சில பாஷைக்குரிய சில காரியங்கள். எப்படி சொல்கிறது? நாட் எஃபெக்டிவ் ஸ்பீச், நாட் ஸோ எஃபெக்டிவ். இட்ஸ் ஓகே. காம்ப்ளிசன்சி இங்கிலீஷில் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? பீங் காம்ப்ளிசன்ட் அப்படின்னா பீங் ஒரு மாதிரி காம்ப்ரமைசிங்காக பேசுறது. ஒரு மாதிரி ಉನಕ್ಕೆ ನಿನಗೆ ಇಷ್ಟ ಆಗಿರಬೇಕು, ಇಷ್ಟ ಆಗದೆ ಇರಬೇಕು, ಆ ಥರ ಮಾತಾಡೋದು. పడనట్లు తెలుగులో చెప్పేస్తుంది. పడనట్లు ಆಯಿತಾ? ಆ ರೀತಿ ಮಾತಾಡುವ ಮಾತುಗಳು. ಬಟ್ ದೇ ವರ್ ನಾಟ್ ಲೈಕ್ ದಟ್. ದೇ ವರ್ ನೆವರ್ ಲೈಕ್ ದಟ್. என்ன சொன்னாங்க பாருங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவனுக்கு இப்பதான் ரொம்ப கோபம் வந்து விட்டது. எப்போ இவங்க இந்த சம்பாஷணை பண்ணாங்களோ, when they spoke, when they confronted, when they asked, that's when it all started. கேட்காம இருந்தா, பேசாம இருந்தா என்ன இருக்காது, சும்மா என்ன இருப்பான், ஒருவேளை விட்டாலும் விட்டு இருப்பான். ஆனா இவர்கள் பேசாமல் இருக்கவில்லை. என்ன ஆயிடுச்சா? 7 மடங்கு. அது ரொம்ப எனக்கு பயங்கரமா இருக்குது. நீங்க அந்த வாசிங்க, அந்த வசனத்தை மாத்திரம். அப்பொழுது நேபுகாத் நேச்சார், அந்த வசனம் சொல்லிட்டு வாசிமா, so that others also can read. Daniel chapter 3:19. Daniel chapter 3 verse 19. எல்லாரும் வாசிக்கணும். Everybody must have their Bibles and see the verse there. அப்பொழுது கோபம் உண்டு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. அவனுடைய முகம் வேறுபட்டது. I want somebody else also to read in some other languages. And his attitude towards them changed. Attitude towards them changed. Attitude change ஆயிடும். நீ பேசினா யாரோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகணும்? நேபுகாத் நேசருடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகணும். சொல்லுங்களேன். ஐயோ, இத்தனை நாள் என்கிட்ட நல்லா இருந்தாங்கோ, நான் சத்தியத்தை சொல்லி போய் என்ன ஆயிட்டேன், சத்ரு ஆயிட்டேன். இத்தனை நாள் எனக்கு என்ன இருந்தாங்கோ, ஹாய் சிஸ்டர், பாய் சிஸ்டர், லவ்லி சிஸ்டர்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு நான் சத்தியம் சொல்லி என்ன ஆயிட்டேன், அக்லி சிஸ்டர்னு சொல்றாரு. இட்ஸ் ஓகே. சத்தியத்தினால நான் சத்ருவானாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த ஆத்மா பிழைத்துக் கொள்ளும். அந்த ஆத்மா ஒரு நாள் இல்லைன்றால் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணும், கர்த்தர் இந்த ஒரு ஊழியக்காரர்களை குறித்து வைத்து என் வாழ்க்கையை மாற்றினார் என்று பேச ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. அப்போ சொல்லுவாங்க, அப்போ தேவன் என்னை மெச்சிக்கொள்வார். மனுஷர்கள் மெச்ச நம்ம வாழலைங்க. நம்ம மனுஷர்கள் மெச்ச வாழலை. எத்தனை பேருக்கு இது புரியணும்? நிறைய பேர் நம்ம மனுஷர்கள் மெச்சிக்கொள்ளணும் தான் நம்ம. நீங்கள் யோசித்து பாருங்கள், காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம மனுஷர்கள் மெச்சிக்கொள்ள அதிகமாக வாழ்கிறோமா இல்லையா? ஜென்யூன்லி ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு என்ன ஆகணும், நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறோம், somebody has to be pleased. That's what we do இல்லையா? இன்றைக்கி நம்ம புரிந்துக்கணும், இவங்க என்ன நம்ம மனுஷர்கள் மெச்சிக்கொள்ள வாழலை. ரீட் இன் தெலுங்கு ஆல்சோ. தெலுங்கு ஆர் ஹிந்தி?
అత్యాగ్రహము నొందినందున అతి ఉగ్రము అత్యాగ్రహము నొందినందున అత్యాగ్రహము ఓకే ఉగ్రం కాదా ఓకే నొందినందున విషయములలో ఆయన ముఖము వికారమాయను గనుక అప్పా తమిళ తెలుగులో ఎలా ఉంది వికార ಅವನ ಮುಖ ಹೆಂಗಾಗ್ಬಿಡ್ತಂತೆ ವಿಕಾರವಾಯಿತು ಅಂಡ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಇಟ್ಸ್ ಆಟಿಟ್ಯೂಡ್ ತಮಿಳ್ನ ಮುಖಂ வேறுபட்டது ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮುಖಭಂಗವಾಯಿತು ಅಂತ ಇದೆಯಾ ಮುಖಭಂಗವಾಯ್ತಾ ಮುಖಚಾರ್ಯವಾಯ್ತಾ ನಾನು ಏನು ಮಾಡ್ತೀನಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಫುಲ್ಲಾಗಿ ನಾನೇ ಹಾಕ್ಕೊಳ್ತೀನಿ ಎಲ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹಾಕ್ಕೊಂಡು ನಾನೇ ಓದ್ಬಿಡ್ತೀನಿ ಆಗಲಿ ಬಿಡಿ ಏನೋ ಆಯ್ತಾ ಆಟಿಟ್ಯೂಡ್ ಚೇಂಜ್ಡ್ ಎಸ್ ಮಾ Then Nebuchadnezzar was furious with Shadrach, Meshach, and Abednego, and his attitude towards them changed. Attitude. நான் சொல்கிறேன் இன்னைக்கு நெபுகாத்நேசரோட பேசும்போது நீ பேசுகிற வார்த்தையினால அவன் ஆட்டிடியூட் மாறணும். அவன் ஆட்டிடியூட் நிச்சயமாகவே மாறணும். அவன் ஆட்டிடியூட் மாறலைன்னா நீ சரியாக சத்தியம் சொல்லன்னு அர்த்தம். நான் சரியாக உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கலன்னு அர்த்தம். நான் சரியாக சத்தியத்தை போதித்தா உங்கள் ஆட்டிடியூடில் ஒரு மாற்றம் வரும். ஹல்லேலூயா. எனக்கு சத்தியத்தை போதித்தவர்கள் நிமித்தமாக எனக்கு ஆட்டிடியூட் மாற்றம் வந்தது. தேர் வாஸ் அன் ஆட்டிடியூட் சேஞ்ச். ஷாத்ராக் மேஷக் நேகோ நம்ம ப்ளீஸ் பண்ண தேவையில்லையே. ஷாத்ராக் மேஷக் நேகோக்கு யாரையும் அவர்கள் கண்ணில் பார்க்கல. அவன் நெபுகாத்நேசராய் அவர்களுக்கு தெரியவில்லை. அவங்க விசுவாசிக்கு போராடுகிற ஒரு போராளியாய் அவனை பார்த்தார்கள். They saw him as somebody who is going to destroy their faith. அதே தான் அவர்கள் கண்களிலே பார்த்தார்கள். ஆட்டிடியூட் மாறணும். சொல்லுங்க, பிசாசோட ஆட்டிடியூட் மாறணும். நான் பேசும்போது அவனுக்கு கோபம் உண்டாகணும், அவன் என் எரிச்சல் உண்டாகணும். அல்லேலூயா. கொஞ்சம் அவனுக்கு வலிக்கணும். சில பேர் பிசாசு கூட வலிக்காம இருக்க. ஐயோயோ, இவங்க பேசுறது பிசாசு கூட ஏன் வம்பு? பிசாசு கிட்ட நமக்கு நீ அப்படி நினச்சா கூட அவன் வம்பு பண்ணுவான். அதனால ஆண்டோட நாமத்தில் நீ அவங்ககிட்ட வம்பு பண்ணு, கர்த்தர் ஒன்று என்ன பண்ணுவார், அவனை முறியடிப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சிலுவையிலேயே அவர் போனார். ஹல்லேலூயா. இந்த பாம்ஸை அன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் இந்த மிடில் ரோட்டில் போகவே முடியாது. நான் என்ன பண்ண முடியாது, இந்த பக்கம் இல்லை. ஐயோ டேஞ்சரான மனுஷங்க யாருன்னா ஆண்டோர் பக்கமும் இல்லை, பிசாசு பக்கமும் இல்லை. சென்டரு ஒரு வழியே இல்லைங்க. எய்தர் நீ பிசாசு ஆளாக இருக்கிற, இல்லைன்னா ஆண்டோடைய ஆளாக இருக்கிற. ரெண்டில் நடுவில் ஒரு வழியே இல்லை. ஆவிக்குரிய நிலவில் இல்லை. வி ஆர் இன் ஸ்பிரிச்சுவல் realm. இன்றைக்கி நிறைய வார்த்தைகளை நம்ம பேச போகிறோம். ஈவினிங் நீங்கள் வாங்க, பரிசுத்த ஆவியானவர் அந்த இன்னர் ஹீலிங்குள்ளே நம்மளை கொண்டு போக போகிறார். there is going to be a mighty inner healing happening in this place. தேவனுடைய வல்லமைகள் இறங்கி வந்து, இன்னைக்கு எப்படி வந்தீங்களோ எல்லாரும் சாயங்காலம் வந்துருங்க. யூ ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு see the mighty move of God. ஒரு இன்னர் ஹீலிங்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் realmக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். we are going to enter into a spiritual, we are in spiritual realms. சில டைமென்ஷன்ஸ்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு போக போகிறார். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றப் போகிறார் என்ற விசுவாசத்தோடு நான் காத்திருக்கிறேன். this inner healing is going to bring lot of changes. The attitude of the enemy is going to change in Jesus name. இப்போ இந்த நேபுகாத்நேசர் என்ன ஆயிட்டான், முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இவன் 7 மடங்கு அதை கொண்டு போனவர்கள். எனக்கு ஆச்சரியமான ஒரு வார்த்தை, இது மாத்திரம் நான் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். அவர்கள் கொண்டு போகிறவர்கள், those who took them were killed. அந்த அனல் அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. அதை கொண்டு போய் அந்த அனலை அதிகரிக்க பண்ணாங்கல்ல. பாடுங்க அது படிமா, கீழே படிமா. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை
கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. அவர்கள் கொண்டு போய் போட்டாங்க பாருங்க, அவங்களாலேயே தாங்க முடியல. அவர்களாலேயே அந்த சூட்டில் அவர்கள் என்ன ஆகிவிட்டார்கள், எரிந்து போனார்கள். ஆனால் இவர்கள் தூக்கி எரியப்பட்டார்கள். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நீங்கள் எப்போ அவன் ஆட்டிடியூட் மாறிச்சோ, எப்போ உன்னை முன்ன விட அதே தான் பார்வோனுக்கும் நடந்தது. பார்வோன் என்ன பண்ணான், அவங்கள எவ்வளோ கடினமாய் நடத்தினானோ அவ்வளோ அதிகமாக அவர்களை விடுதலை வந்து விட்டது. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் சொல்கிறார். எவ்வளோ கடினமாக உன் சூழ்நிலை இருக்குதோ அப்படி என்றால் உன் விடுதலை அவ்வளோ நெருங்கி இருக்கிறது. எவ்வளோ பலமாய் எவ்வளோ கஷ்டமாய் யூ ஆர் ஃபீலிங், யூ ஆர் ஃபீலிங் த ஹீட். சில பேர் சொல்லுவாங்க, ஐ எம் ஃபீலிங் த ஹீட், எனக்கு இந்த பயங்கரமாக இருக்குது, முன்னை விட எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது, ಮುಂಚೆಗಿಂತ ನನಗೆ ತುಂಬ ಕಷ್ಟವಾಗಿದೆ, ಮೊದಲ விட எனக்கு இன்னும் பயங்கரமாய் தெரிகிறது என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? எவ்வளவுதான் உங்களை பார்வோனும் நெபுகாத்நேசாரும் கடினப்படுத்துகிறார்களோ அவ்வளவாய் தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியிலே வெளிப்பட போகிறது என்பது சத்தியம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலிருந்து சத்தியம். The more the fire, the deliverance is more the better and the beautiful. The deliverance is more beautiful. சொல்லுங்க, the deliverance is more beautiful. Hallelujah. அவர்கள் போடப்பட்டார்கள். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இதை இவங்க சம்பாஷித்து கொண்டிருக்கும் பொழுதே இவர்கள் போடப்படுவதற்கு முன்பாகவே தேவாதி தேவன் அக்கினிக்குள்ளே இறங்கிவிட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை குறித்து பேசுவதற்கு முன்பாக, உன்னை குறித்து சில காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக சில காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக, உன் குடும்பத்திற்கு விரோதமாக சில சூழ்ச்சிகள் நடப்பதற்கு முன்பாக நீ பேசுவதற்குள்ள கர்த்தர் அந்த சூளைக்குள்ளே தேவாதி தேவன் இறங்கிவிட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்டோபனின்னு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் அந்த அக்னிக்குள்ளே இன்னும் அவர் சிலுவையில் மறைக்க வரல, குழந்தையாக வரல, அவர் தேவனாகவே வந்து விட்டார். ஹல்லேலூயா. இது அல்லவா தேவனை வரவழைத்தது? எதுங்க? அவங்களுடைய விசுவாசம். தேவனை வரவழைத்தது எது? அவனுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும்போது, நெபுகாத்நேசாருடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிறத பார்த்து நான் இனிமேல் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. இஃப் நெபுகாத்நேசருடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிறது எனக்கு பயம் இல்லை. எத்தனை பேர் சொல்லுங்க, நெபுகாத்நேசருடைய ஆட்டிடியூட் ரொம்ப மாறி இருக்குது. ஹீஸ் பிகம் வெரி டிஃப்ரெண்ட். இப்படிப்பட்டவனே இல்லை இவன். சில டைம் சொல்லி இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்களே இல்லை, இவங்க இப்படிப்பட்டவங்க இல்லை, ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. யாரோ சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆவியில் ஏவப்பட்டு நான் சொல்கிறேன், some of you are saying this. இப்படி செய்கிறவங்க இல்லை, இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்கிறவங்க இல்லை, இப்படி வார்த்தைகள் பேசுகிறவங்களே இல்லை, இப்படி என்னை நோகடிக்கிறவங்க இல்லை, இப்படி என்னை வேதனைப்படுத்துகிறவங்க இல்லை, இப்படி செய்கிறவங்க இவங்க இல்லை. ஆனாலும் இப்போ செய்யும் பொழுது, இந்த ஆட்டிடியூட் மாறும் பொழுது நீயும் நானும் பயப்படாமல் இருக்க வேண்டாம். சொல்லுங்க, அவன் ஆட்டிடியூட் மாறும்போது நான் பயப்படாமல் இருக்கிறேன். நெபுகாத்நேசருடைய ஆட்டிடியூட் மாறும் பொழுது எனக்கு பயம் இல்லை. ஏனால் அவன் ஆட்டிடியூட் மாறும் பொழுதுதான் தேவன் என்ன பண்ணாரா? ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு எங்க வந்து விட்டார்? அக்னியின் மத்தியிலே வந்தார். அப்பா, எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த புதிய ஏற்பாட்டில் அவர் பிறந்து வளர்ந்து அவர் இருந்த தேசத்தில் அப்புறம்தான் 2000 வருஷங்களுக்கு பல வருஷங்களுக்கு அப்புறம்தான் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்கே பார்த்தார்கள் தெரியுமா? அக்னியின் நடுவில். அவர் உலகத்துக்கு வருவதற்கு முன்னாகவே அக்னியிலே அவரை சந்தித்தார். எனக்கு தெரியணும் எங்கே சந்தித்தார்? சாஸ்திரிகள், மரியாள், யோசேப்பு எல்லாருமே அப்புறம்தான் சந்தித்தார்கள். ஆனால் இவர்கள் முன்னாகவே அவரை சந்தித்தார்கள். எவ்வளோ அழகுங்க, எவ்வளோ வல்லமைங்க நம்முடைய விசுவாசத்துக்கு எவ்வளோ வல்லமை. பேச்சுகளை தாங்க கொஞ்சம் கற்றுக்கோ. சிலர் பேசுகிற வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள, பொறுத்துக்கொள்ள கர்த்தர் உனக்கு எனக்கும் தயவு கொடுப்பாராக. கஷ்டமாக இருந்தாலும் பொறுத்துக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் யாருக்கோ சொல்றாரு, பொறுத்துக்கோ.
இந்த காரியங்கள் எனக்கு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்தால் நான் உட்கார்றேன், பேசுகிறேன், ஆனால் என் உள்ளத்தில் பயங்கரமான வேதனை இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஆட்டிடியூட் மாறுகிற வரைக்கும் தான் அது. அவன் ஆட்டிடியூட் மாற மாற உன் விடுதலை மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் ஆட்டிடியூட் மாற மாற கர்த்தர் உனக்காக இறங்கி விட்டார். ஹல்லேலூயா. உள்ள அக்னிக்குள்ளே என்ன ஆயிட்டு தான், வாட் ஹேப்பன்? இப்ப படிங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கினிச்சூளையின் நடுவே விழுந்தார்கள். அப்பொழுது விழுந்தார்கள். சொல்லுங்க, உலகத்துக்கு அவ்வளவுதான் தெரியும். they only know இவங்க இந்த வேதத்துல விழுந்தார்கள். ಇವ್ರು ಹೋಗಿ ಇಲ್ಲಿ ಬಿದ್ದುಬಿಟ್ರು, ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು, ಸೇರ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರು, ಹೋಗ್ಬಿಟ್ರು, அவ்வளோதான் உலகத்தில் பேசுவாங்க. ಹೋಗ್ಬಿಟ್ರು. பாவம் கஷ்டமாக எங்களை பார்த்து சில பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்போல்லாம், ಪಾಪ ಹೋಗ್ಬಿಟ್ರು, ಅಲ್ಲೆಲ್ಲೋ ಹೋಗ್ಬಿಟ್ರು, ಅದ್ರಲ್ಲಿ ಬಿದ್ದುಬಿಟ್ರು, ಏನಾಗ್ಬಿಟ್ರು, அதில் விழுந்துட்டாங்க. அது தெலுங்குలో చదువుమా. నేను ఇంగ్లీష్ ఆల్సో ఐ విల్ ఆస్క్ యూ టు రీడ్. ఎస్, దానికి కింద షద్రకు, మేషకు, అబేద్నెగోను ఆ 3 మనుష్యులు బంధింపబడిన వారై వేడిమి గలిగి మండుచున్న ఆ గుండములో పడగా రాజుకు నెబుకద్నెజరు ఆశ్చర్యపడి అక్కడ ఆపండి. படகா. உலகம் நம்மளை விழுந்தது தான் நினைக்குது. நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், விழுந்துட்டாங்க, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, இவங்க அப்படிதான், இவங்க இவ்வளோ தேடுறாங்க. உன்னை பார்த்து யாருன்னா சொல்லியிருக்காங்களா? என்னை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஐ பிலீவ் எவ்ரிபடி ஒரு நாள் இந்த வார்த்தை கேட்டிருப்பீங்க. இவ்வளோ தேடுறீங்களே, உங்களுக்கு ஏன் இப்படி? இவ்வளோ போகிறீங்களே, உங்களுக்கு ஏன் இப்படி? சொல்கிறாங்களா? ஆனால் அவங்க விழர் தான் பார்க்குறாங்க. ஆனால் விழுந்த பிறகு என்ன நடக்குதுன்னு அவங்க பார்க்கல. அவங்க கஷ்டத்தை தான் பார்க்குறாங்க. அதற்கு பிறகு நடக்கிறதை அவர்கள் கண்கள் காண முடியாது. அது தேவனுடைய வல்லமையின் கரம், அதை அவங்க பார்க்க முடியாது. நீ வர்றதான் பார்க்குறாங்க, நீங்கள் விழர் தான் பார்க்குறாங்க. ஆனால் நீ அதன் மத்தியில் எழுந்து நிற்கிறதை யாரும் பார்க்க முடியல. அந்த பார்க்கிற நாள் தான் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், பேசிட்டோம். ஏன்னா இவங்கெல்லாம் பார்க்கணுன்ட்டு தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி சொல்லுங்கள், யாரெல்லாம் என்னை பார்த்து பேசுகிறாங்களோ, பேசிட்டோம். இதெல்லாம் உனக்கு நடக்கலை, உனக்கு அப்படி நடக்கலை, உனக்கு இப்படி நடக்கலை, அவங்களுக்கு பார்த்தியா நடந்துடுச்சு, இவங்களுக்கு பார்த்தியா நடந்துடுச்சு, அவங்க பிள்ளைங்க பார்த்தீங்களா அப்படி இருக்காங்க, இப்படியெல்லாம் சொல்கிறது உங்ககிட்ட சொல்லி கொண்டிருக்கிறாங்களா? இது விழுந்தது தான் உலகம் பேசும். ஆனால் விழுந்தப்போ என்ன நடந்தது? బిద్దதுன்னு మాత్రం చదువుమా. రాజుకు నెబుకద్నెజరు ఆశ్చర్యపడి తీవ్రముగా లేచి మేము 3 நாங்க போட்டதோ எத்தனை பேர் போட்டோம்? 3 பேர் போட்டோம். விழுந்தது 3, ஆனா இருப்பது 4. விழுந்தது 3, இருப்பது 4. விழுறது பார்க்குற நீ 4வதாக எங்கள் தேவன் தீக்குள்ளே இருக்கிறத நீ பார்க்க மாட்டேன், அக்னிக்குள்ளே என் தேவன் இருக்கிறத நீ பார்க்க மாட்டேன். அதுக்கு தான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, மறுபடியும் உங்களை கண்டிப்பாக சொல்லுகிறேன், தேவனை தேடுறதை விட்டு விடாத. தேவனுக்காக யார் ஆட்டிடியூட் என் பக்கம் மாறினாலும் நான் தேவனை தேடுறதை விட மாட்டேன்னு சொல்லு. உன்னை அக்னிக்குள்ளே போடுக. விழுகிறது தான் பார்ப்பாங்க, ஆனால் காப்பாற்றப்படுகிறதை பார்க்கறதுக்கு நாட்கள் வேணும். அல்லேலூயா. அதற்கு தேவன் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவார் நிச்சயமாகவே. என்ன நடந்ததான் பாருங்க. அப்பொழுது రాజావాగియ నెబుకద్నెజర్ బ్రహ్మం తెలుగులో ఎట్లా వస్తుంది? బ్రహ్మించి, ఆశ్చర్యపడి. కన్నడದಲ್ಲಿ ఆశ్చర్యపట్టు, ఇంగ్లీష్లో అమేజ్డ్. அவனுக்கு என்ன வந்துடுச்சு? அமேஸ்ட். இதே பேசினவங்க ஒரு நாள் அமேஸ்டாக இருப்பாங்க. உனக்கு கர்த்தர் வெளிப்படும் பொழுது they will be amazed. சொல்லுங்க, இன்னைக்கு வாயை திறந்து பேசுங்க. they will be amazed. கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு செய்வதை பார்த்து they will be amazed. இன்னைக்கு நடக்கலைன்னு சொல்லுகிறவர்கள் they will be amazed. இந்த காரியம் முடியலன்னு சொல்றவங்க they will be amazed. கர்த்தர் உன் ஊழியத்தை பார்த்து they will be amazed. Some people are really amazed. அன்னைக்கு விழுந்த சொன்னவங்கலாம் இன்னைக்கு யாரும் வரல. இந்த தள்ளும்போது யாரும் வந்திருக்க மாட்டாங்க, யாரும் வரல. விழும்போது அவங்க தான் விழுந்தாங்க, யாரும் வரல, பேச தான் செஞ்சாங்க. ஆனால் அமேஸ்ட் ஆகும்போது எல்லாரையும் வர வச்சுடுவார். யாரெல்லாம் பேசினாங்களோ, எந்த பொந்தில் எங்கே இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் வர வைப்பார், உனக்காக வர வைப்பார். சொல்லுங்கள், எனக்காக வர வைப்பார். இந்த ஆட்டிடியூட் மாறின, இந்த ஆட்டிடியூட்னால செயல்பட்ட இந்த ஆட்டிடியூடை கர்த்தர் வேற ஆட்டிடியூடாய் மாற்றுகிற காலம் வரும். ஹல்லேலூயா. இந்த ஆட்டிடியூட்
கர்த்தர் எப்படி தெரியுமா நெபுகாத்நேசரோட ஆட்டிடியூடை உடைச்சாரு. அவன் ஆட்டிடியூடை வைத்தே அவனை உடைச்சார். இன்னைக்கு யாருக்கும் இதை எடுத்துக்கோங்க, இன்னைக்கு எடுத்துக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. நெபுகாத்நேசரை அவன் ஆட்டிடியூடை வச்சு அவனை உடைப்பார். கிளாப் த ஹேண்ட்ஸ். நான் சொல்கிறேன், கரங்களை தட்டி பெற்றுக்கோங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில். நான் என்றைக்குமே கரங்களை தட்டுன்னு சொல்லுவதில்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த வார்த்தை கிரியேட் செய்து நீங்கள் கரம் தட்டினாதான். பட் இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்கு கரம் தட்டணும் போல இருக்குது. யாருடைய ஆட்டிடியூட் வைத்து யாரை உடைத்தாரு? அவனுடைய சொல்லுங்க, நெபுகாத்நேசரோட ஆட்டிடியூடை வைத்தே நெபுகாத்நேசரோட ஆட்டிடியூடை அவன் என்ன பண்ணான்? he was so angry, now he is so amazed. he was so எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா ஆட்டிடியூடு? அவங்க மேலே அப்படியே கோபமாக இருந்தான். இப்போ அவங்களை பார்த்து நடுங்குகிறான். உன் விசுவாசத்தை பார்த்து நடுங்குகிற காலம் வரும். உன்னுடைய தேவன் உனக்கு அப்படி செய்வார். ஒரு பொழுதும் தம்முடைய பிள்ளைகளை தேவன் விட்டு கொடுப்பதில்லை. ஒரு பொழுதும் அவருக்காக வாழ்கிறவர்களை தேவன் விட்டு கொடுத்ததா சரித்திரமே இல்லை. He will never give up on us. விட்டே கொடுக்க மாட்டார். அவன் ஆட்டிடியூடை வைத்தே அவனை உடைத்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உனக்கு அவங்களுடைய ஆட்டிடியூடை வைத்தே அவங்களை நான் உடைப்பேன். ஹல்லேலூயா. நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நீ உன் விசுவாசத்துக்காக நில்லு போதும். நீ ஆண்டவரை நோக்கி கொண்டு நில்லு. அவங்க ஆட்டிடியூடை எப்படி மாறிடுச்சுங்க? ஒரு செகண்டில் மாற்றிட்டார் பார்த்தீங்களா? ஒரு செகண்டில், நான் சொல்கிறேன், ஒரு செகண்டில் ஆண்டவர் மாற்றிடுவார். அதுதான் நம்முடைய ஒரு செகண்டில் மாற்ற முடியும். எவ்வளோ பெரிய நெபுகாத்நேசராக இருந்தாலும் கர்த்தர் அவனுடைய ஆட்டிடியூட் எல்லாம் அவர்கிட்ட செல்லாது. சொல்லுங்க, அவர்கிட்ட செல்லாது. சில பேருக்கு பாருங்க, நல்லது நடந்தாலும் பிடிக்காது, நல்லது நடக்கலைனாலும் பிடிக்காது. அப்படிப்பட்டவர்கள் நம்மளை சூழ்ந்திருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க ஆட்டிடியூட் வைத்தே அவங்கள அழிப்பேன். என்ன சொன்னா பாருங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வாசிச்சிங்க முடிச்சிடலாம். தீவிரமா எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, ஆட்டிடியூட் ஃபுல்லா மாறிடுச்சு. என்ன பண்றான்? தீவிரமாய் ஐயோ ஐ விஷ் நான் அதை அப்படியே உங்களுக்கு ட்ராமாவா காட்டினா நல்லா இருக்கும். அவன் எப்படி எழுந்திருச்சிருப்பான், எப்படி பைத்தியமாக்கிட்டார் பார்த்தீங்களா? அவனை எப்படி அமேஸ்டுன்னு ஒரு வார்த்தையில் நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லை, அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லாம் அப்படியே என்ன ஆகுது? எல்லாம் அப்படியே பிச்சுக்கலாமான்னு இருக்குது அவனுக்கு. யோசிச்சு பாருங்க, அவன் நிலைமையில இருந்தால் தாங்க புரியும். அவங்கவுங்க ஷூவில் இருந்தால் தான் புரியும். அவனுக்கு என்ன ஆகுது? இப்படி பேசினவங்களுக்கு ஒரு நாள் ஆண்டவர் செய்வார் பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கா ஐயோ இது என்னப்பா, புரியுதாங்க? This is the kind of attitude that the enemy has to get. This is the kind of attitude that the Lord will bring upon Nebuchadnezzar. ஏனென்றால் நெபுகாத்நேசார் கர்த்தர் தொட விரும்புகிறார். இதுக்கப்புறம் நெபுகாத்நேசார் யாரை தொழுது கொண்டான்னு பாருங்க. From then on, what happened to Nebuchadnezzar? What happened? நான் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதை கவனிக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் சொல்லி முடித்து விடுறேன். வாசிங்க. Nebuchadnezzar then approached the opening of the blazing furnace and shouted, Shadrach, Meshach and Abednego, servants of the Most High God, come out. இப்போ என்ன சொன்னா? Servants of the Most High God. Servants of the சொல்லுங்க இன்னைக்கு சொல்லுங்க. நெபுகாத்நேசாருடைய வாயில வரும், உன்னை பேசினோட வாயில வரும், you are the servants. சும்மா கூட சொல்லலங்க. He said you are the servants of the Most High God. He said, I know so many things. I have authority, I have power, but I stand small in front of your faith, in front of your God, in front of this God. I am humbled என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நேபுகாத்நேசார் வாயில தேவன் வரவழைத்தார். ஏனென்றால் அவனுடைய ஆட்டிடியூடை வைத்து அவனை உடைக்கணும்னா உன்னுடைய விசுவாசம் பலமானது. நீ கர்த்தருக்காக நிற்கிற காரியங்கள் பலமானது. நீ கர்த்தருக்காக போராடுகிற காரியத்தில் உனக்கு நிச்சயமாக ஜெயம் உண்டு. எவ்வளோ பேசினாலும் நீ கர்த்தரை விட்டு கொடுக்காமல் நிற்கிறியே, அதை கர்த்தர் ஒரு பொழுதும் காணாதவராய் போக மாட்டார். தேவன் போக மாட்டார். அவன் வாயில வர வச்சிட்டார் பார்த்தீங்களா? எனக்கு அதுதாங்க பியூட்டி. யார் வாயில வர வச்சாரு? சொல்லுவாங்க நீ ரொம்ப சபாஷன் யார் சொல்லணும்? நெபுகாத்நேசார் சொல்லணும். அப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் யார் சொல்கிறது விசேஷங்க? சொல்லுங்கள், யார் சொல்கிறது பெஸ்ட்டு?
இந்த அக்கினிக்கிட்ட கொண்டு வந்தவங்க மத்தியில் எல்லாரும் பார்த்து அவங்க நினச்சிருப்பாங்க அக்கினியில் போட்டாங்கடா முடிஞ்சதுடா கதை என்று அவங்க சந்தோஷப்படுறதுக்கு உள்ள நேபுகாத்நேச்சார் என்ன சொல்கிறான் பாருங்க, சர்வன்ட்ஸ் ஆஃப் த மோஸ்ட். ஐ லவ் தட். இன்னைக்கு சொல்லிக்கோங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் த சர்வெண்ட் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட். யூ ஆர் த சர்வெண்ட் ஆஃப். எவ்வளோ பெரிய பதவி இந்த சண்டே உங்களுக்கு கிடைத்திருக்கு தெரியுமா? இந்த நாளில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு டைட்டில் என்ன தெரியுமா? சர்வெண்ட் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட். யாருக்கு? தப்பி வந்தவர்களுக்கு. யாருக்கிட்டேருந்து வருது? அவர்கிட்டேருந்து வருது. யார்கிட்டேருந்து? நேபுகாத்நேச்சார் சொல்லணும். இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால் ப்ராஃபிட்டிக்கலா ஐ ரிலீஸ் இட் ஆன் சம் ஆஃப் யூ திஸ் மார்னிங். நீங்கள் கரங்களை உயர்த்தி பெற்றுக்கோங்க. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை பரிகாசம் பண்ணுகிறவர்கள் பரிகாசம் பண்ணட்டும், நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணுகிறவர்கள் பண்ணட்டும். ஆனால் ஒரு நாள் வரும், இதே நேபுகாத்நேச்சாரோட ஆட்டிடியூட் உன் பற்றில மாறிவிடும். The attitude of Nebuchadnezzar on behalf of you, on account of you, will change. He will call you servants of the Most High God. அப்போதாங்க இருக்குது, அப்போதாங்க தெரியும். அப்போ நீ சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு தான் நான் நிறைய நேரத்தில் சொல்லுவேன், நான் என்னை பற்றி சொல்லவே தேவையில்லை, நீங்கள் உங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. நேபுகாத்நேச்சார் சொல்லிட்டு போயிடுவான் அசால்ட்டா. யார் சொன்னால் கிரேட்டு? நான் என்னை பற்றி சொல்கிறது கிரேட்டா? இல்லை நீங்கள் ஐயோ எங்கள் பாஸ்டம்மா நல்லவங்க நீங்கள் சொல்கிறது கிரேட்டா? எங்கேயோ இருக்கிற நேபுகாத்நேச்சார் சொல்கிறது கிரேட்டா? சொல்லுங்கள். கர்த்தர் நம்மளை சொல்கிறது எப்போ இருக்குது, ஆனால் இந்த நேபுகாத்நேச்சார் கிட்ட சொல்ல வைக்கிறாரே, இதுதாங்க நல்லா இருக்குது. சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு வேணும் இனிமேல்? எத்தனை ஐயோ அவங்க ஆட்டிடியூட் மாறிடுச்சு அதெல்லாம் நீங்கள் இனிமேல் சொல்லக்கூடாது சொல்லுவீங்களா? Nobody should say their attitude changed, they became different. It's okay. It's okay. It's okay, because that is the attitude I want now. That is the attitude that is going to bring about a change in Nebuchadnezzar. And the attitude தான் ஒரு பெரிய வார்த்தை அவன் வாய் வந்தது. விசுவாசம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. Hallelujah. He was a changed man. He was a changed man. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்கலாம். I think I went over time. I am very sorry about it. எல்லாரும் கரங்களை உயர்த்திக்கோங்க. நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நேபுகாத்நேச்சாரை ஆண்டவரே பேச வைத்ததுக்காக நன்றி அப்பா. அதற்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஒரு நாட்கள் வரும் ஆண்டவரே, the same Nebuchadnezzar who spoke against me, who spoke, Lord, against my faith, against my children, against my ministry, will one day realize and speak out the truth. Thank you, Holy Spirit. Servants of the Most High God. தேவனுடைய தமிழ்ல எப்படி வருது அதை மாத்திரம் பார்த்து படிச்சிடுங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய தாசனாகிய ஷாத்ராக் மேஷாக் ఉన్నతమైన దేవునుடைய தாசன், ఉన్నతమైన దేవుడి దాసులు. హల్లెలూయా. யாருக்கு வேணும் இந்த டைட்டில் இன்னைக்கு? யாருக்கு வேணும் இந்த டைட்டில்? who wants this title this morning? This title is available. All that you need to do is stand firm. All that you need to do, தேவனை விட்டு கொடுக்காம நின்னுடுங்க. That's all you need to do, and you will see this man who was against you speaking behalf of you, speaking for you. Hallelujah. Speaking who you are. கரெக்டா அட்ரஸ் பண்ணா பாருங்க. கரெக்டா அவங்க பேரு சொல்லல, என்ன சொன்னா? உன்னதமான தேவனுடைய தாசர்களே என்று சொன்னான். கர்த்தர் நம்மளை அப்படி ஆசீர்வதிப்பாராக. இங்கே உன்னதமான தாசர்கள் தாசிகளை தேவன் ஏற்படுத்தியிருப்பதற்காக நன்றி ஆண்டவர். எங்களை உன்னதமான தேவனுடைய தாசியாய் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.